என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் தான் போட போகிறோம். சுலபமான முறையில் நம்ம வீட்டில் எப்படி போடலாம்னு சொல்லி காமிக்கிறேன். அதோட ருசி வந்து ஹோட்டல் சுவையில் வந்து இருக்கும். உண்மையாகவே நம்ம புரிஞ்சிக்காமல் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த சாத்துக்குடியோட தோலை வந்து உரிச்சிட்டு வரலாம். இப்போது நம்ம சாத்துக்குடி வந்து உரிச்சாச்சு. உரிச்ச சாத்துக்குடியை வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா விதை இருந்தால் கசக்கும். இப்போ நம்ம வந்து அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சுகர் போடுவோம். அடுத்தது ஐஸ் கட்டி இருந்தால் நீங்கள் ஐஸ் கட்டி போடுங்க. ஐஸ் கட்டி இல்லாதபடியாக நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஐஸ் தண்ணி தான் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக முதல்ல ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இதை மூடி நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் விளையாட நம்ம கொஞ்சம் தண்ணி தானே விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அரைக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். சரிங்களா, சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நேச்சுரலான இதில் இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.